அம்மனோட கதைகள் பாட அகில சரஸ்வதி அருள் புரிவாய் தாயே சக்தியோட கதைகள் பாட எனக்கு சங்கரனை அருள் புரிவாய் தென்களோ ஊருக்குள்ள குடியிருக்கும் தெய்வம் மாரியம்மன் கதைகள் பாட சுவாமி கதைகள் பாட மலைமகளை அருள் புரிவாய் மலைமகளே அருள் புரிவாய் மாரியம்மன் கதைகள் பாட சுவாமி கதைகள் பாட மலைமகளே வரம் தருவாய் ஆதிவெள்ளி கைலாசத்தில் ஆண்டவன் தான் சிவபெருமான் அம்மை உமா பார்வதியா 30 கோடி தேவுகளா 48,000 ரிஷிமார்களா அகஸ்தியராம் புலஸ்தியரா அழகு கலைக்கோட்டு மாமுனியா ஆதிவெள்ளி என்னும் கைலாய பர்வதத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானும் சரி அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள் சிவனோடு பார்வதா தேவியுமாக 30 முக்கோடி தேவுக்கள் 48,000 கோடி ரிஷிமார்கள் அடேங்கப்பா 48,000 கோடி ரிஷிமார்களோடு மூத்த பிள்ளை விநாயகப் பெருமான் இளைய பிள்ளை வேல்முருகனோடு இப்படி எல்லோரும் கைலாசத்திலே கொலுவிருக்க அப்ப அந்த கைலாச பர்வதத்திலே இப்படி எல்லோரும் கொலுவிருக்க இன்னும் அந்த கைலையில் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறாரானா யாரம்மா கொலுவாக இருந்து வருகின்றார் ஆகாயத்தில் சூரியனா அன்பு குளிர் சந்திரனா அண்டத்தில பல கோடி நட்சத்திர கூட்டங்களோ ஆகாய வாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தா பகவானுக்கு தெய்வ திரு ரம்பையவள் பாடுவாளா ஊர்வசியா வருவாளா உல்லாசமா பாடுவாளா மேனகையா வருவாளா மிருதங்கமும் போடுவாளா சரஸ்வதி வருவாளா சங்கீதங்கள் பாடுவாளா அஷ்டதுக்கு பாலரெல்லாம் ஆதி கையில குழுவிருந்தா கைலாசத்திலே அதாவது ஆண்டவன் சிவபெருமானுக்கு தெய்வ திரு பெண்கள் திரு நடனங்கள் ஆடுவது வழக்கம். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு தெய்வ திரு பெண்கள் எல்லாம் திரு நடனம் ஆடுவது வழக்கம். ஆமா. சரி. யார் ஆடுவா தெரியுமா? யாரெல்லாம்? ஊர்வசி வந்து உல்லாசமா பாடுவது. ஊர்வசியா வந்து உல்லாசமா பாடுவதும். மேனகை வந்து மிருதங்கம் போடுவது. மிருதங்கம் தரிகிடம் போடுவது. சரஸ்வதி அம்மா வந்து சங்கீதங்கள் பாடுவது வழக்கமாகவே இருக்கு. அப்ப ஒருத்தர் கூட ஆண்கள் பாடலாம், ஆண்கள் ஆடவும் இல்ல. பெண்கள் தான். அங்கேயும் பெண்கள் தானா? சிவனுக்கே பெண்கள் தான் பிடிச்சிருக்கு. அப்ப ஆண்டவனுக்கே பெண்கள் பிடிச்ச போய் தான் இப்போ உள்ள ஆண்களுக்கும் பெண்கள் பிடிக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. ஆமா. சரி. ஆண்டவன் நினைத்தார். கைலாசத்துல இத்தனை பேர் இருந்து நாம வணங்குவதினால நமக்கு அருளும் இல்லை பொருளும் இல்லைன்னு சொல்லித்தான். அருளும் இல்லை பொருளும் இல்லை என்று சொல்லித்தான். நம்மளை போல இந்த மானிட மனுக்களையும் படைத்தார். அது மானிட மனுக்கள் சாதாரண மனுக்கள் கிடையாது. செத்து பழைக்கும் ஜீவராசிகள். அதேதான். சரி. அதாவது ஆண்டவன் சிவனுடைய வடிவத்தில் ஆண்களையும் படைத்து அம்மை பார்வதியின் வடிவத்தில் பெண்களையும் படைத்து என்ன பெற்றெடுத்த தாய் குளங்களையும் படைத்து ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தையும் உண்டு பண்ணி சரி அதாவது ஒரு பெண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் 3 ஆசையையும் கொடுத்து 6 அறிவையும் கொடுத்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் நம்மளை போல மானிட மனுக்களை படைத்து படைச்சா மட்டும் போதாது. என்ன படைச்ச மனுக்களுக்கு படி இழப்பதுதான் ஆண்டவனுடைய வேலை. நம்ம படைச்சா மட்டும் போதுமா? அன்றாட சாப்பாடு வேண்டாமா நமக்கு? ஆண்டவன் நம்மளை போல மானிட மனுக்களை படைத்து படைத்த மனுக்களுக்கு படி இழப்பது பகவானுடைய வேலை. ஆனால் படி எடுத்து கொடுக்கிறது அம்மா பார்வதி வேலை. பார்வதா தேவி படி எடுத்து கொடுக்க ஆண்டவன் வாங்கி படி இழக்க. எப்படி பார்வதியம்மா எடுத்து கொடுக்கிறார்கள் தெரியுமா? எப்படியம்மா கொடுக்கின்றார்? நாளை நல்ல திண்ணை எடுத்து
படி இழக்க வேண்டும் என்று சொல்லி பார்வதா தேவி படி எடுத்து ஆண்டவன் கிட்ட கொடுக்க. சரி. 4 திணை எடுத்து நாதனுடைய கையில் கொடுத்து உலக்கு திணை எடுத்து உடையவனார் கையில் கொடுத்து. எவ்வளவு இருக்கும்? 4 இவ்வளவுதான் இருக்கும். 4 தெரியாம ஆளு இருக்குமா தாய்? அது ஆண்டவன் கையில கொடுத்து படி இழக்க சென்று வாருங்கள் ஆண்டவா சரி என்று பார்வதி அம்மா வழி அனுப்பி வைக்கும்போது கொடுத்த படியை வாங்கி கொண்ட ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் 7 14 உலகத்துக்கும் சரி சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிரா இருக்கக்கூடிய மதையானை வரைக்கும் படி இழந்தார். அதாவது சிறிய உயிர் சிற்றெரும்பு முதல் பெரிய உயிரா இருக்கக்கூடிய டைனோசர் வரைக்கும் ஆண்டவன் தான் படி இழக்கிறார். டைனோசர்லாம் படி இழப்பார். உலகத்துல பெரிய உயிர் சொன்னா அதான் டைனோசர். ஆமா, யானையை காட்டிலும் பெருசு. சரி சரிப்பா. எப்படி படி இழந்தார் தெரியுமா? ஆண்டவன் படி இழக்கின்றார். 4 நல்ல திணை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். உலக நல்ல திணை எடுத்து உலகம் எல்லாம் படி இழந்தார். மறக்கா நல்ல திணை எடுத்து மாநிலத்தில் படி சிவபெருமானுக்கு 4 திணை எடுத்து நாடு எங்கும் படி இழந்தார். உலக்கு திணை எடுத்து இந்த உலகம் எங்கும் படி இழந்து மரக்கா திணை எடுத்து மாநிலத்தில் படி இழந்து படி இழந்த களைப்போடு பார கைலாசத்திற்கு வருகிறார். ஏன்னா எல்லா மக்களுக்கும் படி இழக்கணும் பத்திரியா? 14 உலகம் படி இழக்கணும். ஆமா சரி, எல்லா உயிர்களுக்கும் படி இழப்பது ஆண்டவன். படி இழந்த களைப்போடு ஆண்டவன் வந்த பொழுது பார்வதி அம்மா பகவானுக்கு பாத பணிவிடையெல்லாம் செய்து முடித்து கைலாசம் உள்ளே அழைத்து சென்றார். சொக்கட்டங்கால் மண்டபத்தில் சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுகிறார். சோவி பரத்தி சொக்கட்டம் விளையாடுகிறார்கள். யாரெல்லாம்? பகவானும் பார்வதியும் விளையாடி கொண்டிருக்கும் போது பார்வதி அம்மா கேட்கிறார், ஆண்டவா பகவானே பரம்பொருளே, இந்த உலகத்துக்கு டெய்லி படி இழக்க போறேன்னு போறீங்கல்ல, அன்றாட தினத்திலே தினந்தோறும் படி இழக்க சொல்கிறீர்கள் அல்லவா சுவாமி? நீங்க படி இழந்த தத்துவத்தை இன்னைக்கு என்கிட்ட சொல்லணும். என்னிடத்தில் சொல்ல வேண்டும் சுவாமி. ஏன்னா பகவான் மேல பார்வதிக்கு ஒரே ஒரு சின்ன சந்தேகம். சின்ன சந்தேகம். நம்ம கிட்ட 4 திணையரசி தான் வாங்கிட்டு போறாரு. நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்கும் சோறு கொடுக்க முடியுமா? அந்த சின்ன சந்தேகம் தானே வர முடியாது. உலக திணை எடுத்தா ஒரு குடும்பமே சாப்பிட முடியாது. உலக திணை வாங்கிட்டு போறாரு, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் படி இழக்கிறார். மரக்கா திணை எடுத்து மாநிலம் எங்கும் படி இழக்கிறார் அப்படின்னு சொல்லி சந்தேகத்தோடு பார்வதி கேட்கும் பொழுது பகவான் அப்படியே மெதுவா பார்வதி கிட்ட சொல்லுகிறார், பார்வதி என்னோட மகிமை என்னன்னு தெரியுமா உனக்கு? என்ன ஈசனே, ஒன்னாண்டி சிவ உடையவனோ நான் தாண்டி, ஒன்னாண்டி உடையவனோ நான் தாண்டி, அம்மா ரெண்டாண்டி அந்த ஈஸ்வரனோ நான் தாண்டி, மூணாண்டி அந்த முக்கண்ணனோ நான் தாண்டி, 4 வேதங்களும் நான் தாண்டி, 5 5 பஞ்சபூதங்களும் நான் தாண்டி, 6 சாஸ்திரமும் நான் தாண்டி, 7 சமுத்திரமும் நான் தாண்டி, 8 திசைகளுமே நான் தாண்டி, 9 ஆண்டி நவக்கிரகமும் நான் தாண்டி, 10 நல்ல 10 பத்தாண்டி பகவானு நான் தாண்டி, பகவானு நான் தாண்டி, பார்வதி பகவான் மேல உனக்கு சந்தேகம் மாட்டி 4 திணை எடுத்து நாட்டில் உள்ள மக்களுக்கெல்லாம் படி இலக்கம்னு சொன்னா இந்த நாதனுடைய மகிமை. ஆமா, உலக்கு திணை எடுத்து உலகம் எங்கும் படி இலக்கம்னு சொன்னா அது உன்னுடைய கணவனாகப்பட்ட ஈசனுடைய மகிமை. படைச்ச அவருக்கு தெரியாதா யார் யாருக்கு எப்ப எவ்வளவு சாப்பாடு கொடுக்கணும்? அதை சொல்லு. அதை விடு பார்வதி, நான் இல்லன்னா எதுவுமே கிடையாது.
தூணிலும் இருப்பேன். சரி. சிவன் சொல்லுகிறாரு. ஓ, சிவன் சொல்லுகின்றார். தூணிலும் இருப்பேன், துரும்பிலும் இருப்பேன், அடிக்கின்ற காட்சியிலும் இருப்பேன், ஆகாயத்திலும் இருப்பேன். அம்மா ஆமா. என்ன இந்த உலகத்துல பகலா இருந்தா சூரியன் வரணும், கண்டிப்பா. இரவா இருந்தா சந்திரன் வரணும். இந்த பகவானுடைய வலது கண்ணு தான் சூரியன். சரி. அப்போ வலது கண்ணை திறந்தா தான் சூரியன் உதயமாகும், இடது கண்ணை திறந்தா தான் சரி இரவு சந்திரனா வந்து உதிக்க முடியும் அப்படின்னு பகவான் மெதுவா சொல்லுறாரு. அப்ப சிவன் சொல்லுகிறாரு, ரெண்டு கண்ணை திறந்தா தான் உலகம் வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுகிறாரு. பார்வதி நினைக்கிறார் பகவான் மேல ஒரு சந்தேகம். சரி, இந்த பகவானுடைய ரெண்டு கண்ணை பொத்துனா என்ன, உலகம் வெளிச்சமா இருக்கா இருட்டா இருக்கா? இப்ப எப்படி பரிசோதனை செய்கிறா பாத்தியலா? ஆமா. சரி, ஒரு பெண்ணா பிறந்தவளுக்கு எந்த தேகம் வரலாம், அந்த சந்தேகம் மட்டும் வரவே கூடாது. ஆனா பார்வதி அம்மா அன்னைக்கு பகவான் மேல சந்தேகப்பட போய்தான். அவ அம்சத்துல பிறந்த பூலோகத்துல 4 வீட்டுல சந்தேகம் இருக்கும். உங்களை போல பெண்களும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கு. அப்ப தான் பார்த்தா என்ன சொல்லுகின்றா பார்வதி அம்மா, ஆண்டவனுக்கு பின்னால ஓடோடி வந்து 2 கண்ணையும் பொத்திட்டான். சரி, சிவனுடைய கண்ணை பொத்தின உடனே உலகம் எல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி அம்மா இருக்கின்றது? இருள் மயமா இருக்கியா? எங்க பார்த்தாலும் இருக்கு, எங்க பார்த்தாலும் கருப்பு. கண்ணை திறந்தா வெளிச்சமா இருக்கும்னு சொல்லுகிறாரு. கண்ணை பார்வதி பொத்திட்டான். இப்படி பொத்திட்டான், உலகமே இருட்டா இருக்கு. சரி, அப்ப ஆண்டவன் நினைக்கிறாரு, உலகத்துல எத்தனையோ மக்கள் இருட்ட கண்டா தவிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பச்சை பறவைகள்னாலும் இறை தேட ரொம்ப கஷ்டப்படும், முடியவே முடியாது. அதனால இந்த மக்களுக்கு ஒளி கொடுக்கணும்னு சொல்லி பார்வதிக்கு தெரியாமல் ஆண்டவன் மீண்டும் எப்படி ஒளி கொடுக்கிறாரானால், இந்த உலகிற்கு எப்படியம்மா ஈசன் ஒளி கொடுக்கின்றார்? உச்சி கண்ணை பகவான் திறப்பாரா, இந்த உலகில் ஒளி கொடுப்பாரா, கொடுப்பாரா. கண்ணை பகவான் திறப்பாரா, பகவான் திறப்பாரா, உலகில் நீண்ட ஒளி கொடுப்பாரா, பார்வதிக்கு 2 கண்ணு இருக்கதான் தெரியும். சரி, 2 கண்ணை பொத்துனா. உச்சியில கண்ணு இருக்குது பார்வதி அம்மாளுக்கு தெரியாது. ஓ, பார்வதி அம்மாளுக்கு தெரியாது. அந்த உச்சி கண்ணை திறந்து உலக மக்கள் எல்லோருக்கும் ஒளி கொடுத்தார் அன்னைக்கு ஆண்டவன். ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் உலக வெளிச்சம் ஆன உடனே பார்வதி பார்த்தா, எப்படி செய்கிறா? 2 கண்ணை பொத்தின பிறகு வெளிச்சம் வருது. எப்படி சாத்தியமாகும்? இப்பேற்பட்ட பகவானையா நம்ம சந்தேகப்பட்டோம், இப்படிப்பட்ட ஈசனின் மகிமை தெரியாம நான் சந்தேகப்பட்டு விட்டேன் சுவாமி. பார்வதி அம்மாளுக்கு அங்கமெல்லாம் பதறி வேர்வையானது வேர்த்து வருது. சரி, பார்வதி ஏன்னா குத்தமுள்ள நெஞ்சதானே குறுகுறுங்க, குத்தம் செய்ய பேதானே பக்கு பக்குங்க. நம்ம கணவனையே சந்தேகப்பட்டுறோம்னு சொல்லி அங்கமெல்லாம் பதறி அனல் வேர்வையானது வெறுக்கிறது. சரி, இந்த பார்வதி அம்மாளுடைய வேர்வை பூமியில விழுந்துடுது அப்படின்னு சொன்னா பூமி தாங்காது. பூமி தாங்கவே தாங்காது. யாமனு கேட்கணும் என்ன, அவ பூமி சுமக்கின்றதாய் பூமா தேவி அல்லவா. ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுடைய 1008 சடைமுடி அவிழ்த்து பார்வதியின் வேர்வை துவர்த்தி ஒரு கொண்டையா கட்டி வச்சுக்கிட்டார். டேங்கப்பா, அதுதான் இப்போ உச்சியில இருக்கிற அம்மா கங்காதேவி. கங்காதேவின்னு சொல்லுவோம். சரி, பார்வதி அம்மாளுடைய வேர்வையத்தான் அந்த நீரா போய் கங்காவா கட்டி வச்சிருக்காரு. சரி, அந்த பாறை சடைமுடியே தாங்கல, தாங்குமா? 10 துளி சரி வேர்வை பூமியில விழுந்துச்சு. உடனே ஆண்டவன் பார்த்தார், ஏ அப்பா ஏ வாயுதேவா, எப்பா ஏ வாயுதேவா, இந்த 10 துளி வேர்வையை 10 கடல்களாக உலகில் கடைசியாக கொண்டு ஒதுக்கணும். அப்பா வாயுதேவா, இந்த 10 துளி வேர்வை 10 கடலா கொண்டு ஒதுக்கணும்னு சொன்ன உடனே அதே போல வாயுதேவன் 10 துளி வேர்வை 10 கடலாக கொண்டு ஒதுக்கி 10 கடலுக்கும் பேர் கொடுக்கிறார். எப்படி கொடுக்கின்றார்? எப்படி பேர் கொடுக்கிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா? பொங்கும் சங்கும் தீவு கப்பா, பொங்கும் சங்கும் தீவு கப்பா, ஒன்றாங்கடல் ஓர் கடலா, காங்கேசம்மா கரை தீவு, கருப்பு கடல் டாங்கடல், புதிய கரை கொஞ்சம் தீவு, புதிய கரை அது மூன்றாங்கடல் ஓர் கடலா, கரை கொஞ்சம் தீவு, புதிய கரை கொஞ்சம் தீவு, மூன்றாங்கடல் ஓர் கடலோ. நாலாங்கடல் நல்லதனே, ஐந்தாங்கடல்
சொன்னா. சரி. ஒன்கும் சங்கும் தீவுக்கப்பால் ஒன்றாவது கடல் ஓர்கடல். உங்க சங்கு தீவுக்கப்பால் ஒன்றாவது கடல்னு சொன்னா அதுதான் ஓர்கடல் அம்மா. காங்கேசம்மாங்கரை தீவில் கருப்பு கடல் இரண்டாம் கடல். கருப்பு கடல் இரண்டாம் கடல். மூன்றாம் கடல் மோர்கடல். சரி. நாலாவது கடல் நல்ல தண்ணீர். ஐந்தாவது கடல் என்று சொன்னா அதுதான் அருங்கடல் சொல்லுவார்கள். ஆறாவது கடல் அது ஆழக்கடல் அம்மா. ஏழாவது கடல் அது எழுங்கடல் அல்லவா. எட்டாவது கடல் அதுதான் தாய் திட்டக்கடல். ஒன்பதாம் கடல் அது ஒய்யாரலை கடல். ஒய்யாரலை. ஆமா, இருக்கிறதுலயே மோசமான கடல் 9வது கடல். அடுத்து 10வது கடல் தான் அதுதான் பார்க்கடல். பார்க்கடல். சரி. பார்க்கடல்ல யார் இருக்கா தெரியுமா? யார் இருக்கு? என் பெருமாள் கோபாலக்கண்ணன் லட்சுமியுடன் சர்ப்ப சயனத்தில் பள்ளி கொண்டு இருக்கிறார். அங்கேயும் ஜோடியோட தான் இருக்காரு. அதுதான் 10ஆம் கடல் திருப்பார்க்கடல். திருப்பார்க்கடல். 10வது கடலுக்கப்பால் ஒரு பளிங்கு வர்ண பாறை. பாறை இருந்து பாறையுண்டு பளிங்கு வர்ண பாறையுண்டு. காற்றடித்து மணல் குமித்து ஒரு கரையான் புற்று வளர்ந்து இருக்கு. ஓ ஐ சி. புற்று இருந்ததுன்னு சொன்னா உள்ள என்ன இருக்கும்? உள்ள புற்று இருந்துச்சுன்னா உள்ள கரையான் இருக்கும், எறும்பு இருக்கும். ஆமா. கரையா இருந்தா கரையான் பூச்சி, எறும்பு இருந்தா எறும்பு பூச்சி. ஆனா அந்த பூச்சில எலி இருந்தா எலி பூச்சி, பெருச்சாளி இருந்தா பெருச்சாளி பூச்சி. ஆமா. நம்ம மனசே வாழுதே ஒரு பூச்சி தானேயா. நம்ம என்ன 4 சோத்துக்குள்ள வாழ்றோம், அந்த பூச்சி எறும்புக்குள்ள வாழுது. அதே போல அந்த பூச்சில என்ன இருக்கு? என்ன இருக்குது? நாகங்கள் வசித்து வரக்கூடிய இடம். அதுதான் நாகலோக பட்டணம். ஓ, நாகலோக பட்டணம் அல்லவா. அந்த நாகலோக பட்டணத்திலே அந்த 10வது கடலுக்கு அப்பால் நாகலோக பட்டணத்தில் யாரெல்லாம் ஆண்டு வருகிறான் தெரியுமா? யாரும் ஆண்டு வருகின்றார்? நாகராஜன் நாகக்கண்ணி நலமுடனே ஆண்டு வாரா மகிழ்ந்து குடி வாழ்ந்து வாரா கொண்டவனும் தேவியுமா புது குளமாய் வாழ்ந்து வாரா பூவும் நல்ல நாரும் போலே பூவும் நல்ல நாரும் போலே பொருத்தமோடு வாழ்ந்து வாரா பூவும் நல்ல நாரும் போலே பூவும் நல்ல நாரும் போலே பொருத்தமோடு வாழ்ந்து வாரா. அதாவது நாகலோக பட்டணம்னு சொன்னா சரி, வசிக்க கூடியது எல்லாமே நாகங்கள் மட்டும்தான். இந்த பூலோகத்துல எப்படி பார்க்கும் இடமெல்லாம் மனிதர்களால் நிறைந்திருக்குமோ, ஆமா, அதே போல் நாகலோக பட்டணத்தில் வசிக்கிறது எல்லாமே நாகங்கள் மட்டுமே. ஆனா அப்பேற்பட்ட நாகங்கள் கூட்டத்திற்கே சரி, தலைவன் தலைவியாக வாழ்ந்து வருகிறது தான் யாரு? நாகராஜன் நாகக்கண்ணி. சரி, அப்பேற்பட்ட நாகராஜன் நாகக்கண்ணியும் நாகக்கண்ணியும் அவங்க இருக்கக்கூடிய சொரூபம் எப்படின்னா, எப்படி தாயி? இந்த சரசுக்கு கீழே சரி பாம்பின் தோற்றம். ஓ, சரசுக்கு கீழே கழுத்துக்கு கீழே பாம்பு தோற்றம். தலை மட்டும் மனிதர்கள் தோற்றம். அப்ப தலை மனிதர்கள் போலவும் கழுத்துக்கு கீழே நாகத்தின் தோற்றம் சொன்னா இரு பிறவிதான் ஐயா அம்மா நாகராஜன் நாகக்கண்ணி. ஆனா காலையில கங்கா போனோம் பத்தியா நந்தினி நாடகம். ஆமா, அதுல வந்து கோவம் வந்தா கங்கா நந்தினியா பாம்பாவே மாறிடுவா. ஆனா இவங்க அப்படி கிடையாது. இருக்கிற சொரூபமே அப்படிதான். கழுத்துக்கு கீழே நாகத்தின் தோற்றம், கழுத்துக்கு மேல தலை மட்டும் மனிதர்களின் தோற்றம். ஆமா. சரி, அப்பேற்பட்ட நாகராஜன் நாகக்கண்ணியும் நாகலோக பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நேரம் ஏகபோகமான சொத்து சுகம் எல்லாம் இருக்கு. சரி, தீராத ஒரு கவலை. அடேங்கப்பா, அது என்ன கவலை தெரியுமா? என்ன கவலையமா இருந்து வருகிறது? அங்க சொத்து இருந்தோம் சுகம் இருந்தோம் சொத்தை ஆள பிள்ளை இல்லை. சுகம் இருந்தோம் சொத்தை ஆள பிள்ளை இல்லை. மண் இருந்தோம் மனை இருந்தோம் மதலை செல்வம் இல்லை ஐயா. மண் இருந்தோம் மனை இருந்தோம் மதலை செல்வம் இல்லை ஐயா. பொன்னிருந்தோம் பொருள் இருந்தோம் ஐயன் பத்தி
சாந்தோலிக பிடி ஒளிக சந்தனமா வேர்த்தொலிக ஹரிகர புத்திர ஐயனோடு மாரியம்மா ஒரு பொன்னாள மணிக்கொல பொட்டு மேல முழக்கத்தோடு வாழக்காரி மாரியம்மா மாறி மறந்தவள் இருக்க குட்டி மாரியம்மா ஈராத்து காரியோ வந்தனமா ஜோலை சக்தியா அமர்ந்தவள் சக்தி கொண்ட சந்தனமாரி வாராள பூமாரி அம்பிகைய மாடத்தி சந்தன மாரியோடு கண்டிக்கார வைரவ
போல கடிப்பாரோ ஈரக்கோல தாமரக்கா ஈரக்கோல தாமரக்கா எடுத்து மெல்ல திம்பாரோ எடுத்து கொண்டு தாயமரோ ஆதாளி போட்டு வரா ஆதாளி போட்டு பொல்லாத பேச்சு அம்மா பேச்சு தாயும் மகனும் மகன் தனி வெட்ட ஆட போறான் மலையாள தேசத்திலே களவு செய்த புலையனையும் கருவரத்த மாயாண்டி அந்த மாவிசைக்கு பெண்ணவள அப்பா மாபூச போட்டவரா உனக்கு கட்டையில பணம் இருந்து கதகதனே வேகுதப்பா உனக்கு மூட்டத்தில பணம் இருந்து முண்டனந்த சொடலைக்கு உனக்கு மூட்டு பணம் வேகுமப்பா ஆன பொண்ண ஒரு கையில உனக்கு அழுக்கு தடி மறுகையில ஆத்தா மாரியம்மா வாசலில மாயாண்டி சொடல ஐயா உனக்கு சாந்தோனுக பிடி ஒழுக சக்தி கொண்ட மாயாண்டி உனக்கு சந்தனமா வேத்தொழுக கட்ட பேச்சு குட்ட பேச்சு காட்டுவன பேச்சு அம்மா அவ மகனை அழைத்து கொண்டு மையான கரமதில உனக்கு மாண்டப்பனோ வேகுமப்பா இடுகாடு நன்னதில ஈசமுள்ள சொடல ஐயா உனக்கு இறந்தப்பனோ வேகுமப்பா உனக்கு கைலாசம் நன்னதில ஒரு கோட்டை அரிசி பொங்கி உனக்கு ஒரு படப்பா தானே போட்டு எப்ப முட்டை கோழி கறி சமைத்து உனக்கு முனியரிசி சாதம் பொங்கி சாமி பச்சை முட்டை 11 உனக்கு அவிச்ச முட்டை 61 குப்பியில சாராயோ உனக்கு குடுவையில தென்னங்கல்லாம் உன்னை நம்பி வந்த மக்களுக்கு மாட நல்வாக்கு சொல்ல போறான் இங்க பிள்ளை இல்ல மக்களுக்கு பிள்ளை வரம் கொடுக்க போறான் மனமுடியா பேர்களுக்கு மாட மாலை வரம் கொடுப்பாரா தேடி வந்த மக்களுக்கு பொல்லாத மாயாண்டி சொல்ல போறான் நீயும் வாக்கு சொன்னா தப்பாது கொடுத்தா பொய்யாது இந்த ஊரே செழிக்க வைப்பான் நாட உள்ள மலை பொழிய வைப்பான் இந்த நாட செழிக்க வைப்பான் என் நல்ல மலை பொழிய வைப்பான் தூக்கி வைக்கும் கால்களுக்கு குத்திய பூ சல்லடமா எடுத்து வைக்கும் கால்களுக்கு ஈசமுள்ள சொடல ஐயா பூ சல்லடமா உனக்கு பட்டி கச்ச பவள கச்ச ஒட்டு கச்ச சல்லடமா அந்த பாப்பாத்திய கொண்டு வந்து கல்லடிக்கு கட்டடிக்கு கட்டைக்கு மேல எல்லோ ஒத்த வந்தோம் கை வெடித்து ஊழ சத்தம் போட்டு வாரா உமக்கு முறுக்கு மீச முண்ட கண்ணா அப்பா மொழோ நீண்ட பல்லழகா வலது பூர மீசையது உமக்கு வள்ளையம்மா துடிக்கும் அப்பா அப்பா இடது பூர மீசையது உமக்கு ஈட்டி போல துடிக்கும் ஐயா வெள்ளி பிடியருவா மாடலுக்கு விளையாட வீச்சருவா தங்க பிடியருவா சக்தி கொண்ட மாயாண்டி உமக்கு சதுராட வீச்சருவா மான பிடியருவா உமக்கு கையதில வீச்சருவா இடத்த சுத்தி வளர்த்த வாரா மாயாண்டி சொடல தெய்வம் கரையதில பகவதியா வாசலில தேரடியில ஒரு நிலையோ குளமதியில ஒரு நிலையோ ஈசான மூலையில 21 நிலையோ வாங்கி அங்கிருந்து பயணமாகி மலையாள தேசத்திலே களவு செய்த புலையனையோ கருவறுத்த மாயாண்டி மாரியம்மா வாசலில பொல்லாத மாயாண்டி
அல்லட்டமா எப்பா வீச்சருவா ஒரு கையில எதைக்குத்தான் உனக்கு வீரப்பந்தம் வருகையில சுவாமி அண்ணனோ என் தம்பியுமா யாதாளி என் போட போறான் உனக்கு கச்சை நல்ல என் வரிந்து கட்டி என் கரும் கச்சை என் சுங்கலிட்டு உனக்கு தட்டி மெல்ல வரிந்து கட்டி என் சொடலைக்கு தான் என் தாமரகோ அந்த நாகலோக பட்டணத்திலே நாகராஜ மன்னனுக்கும் நாகக்கண்ணி பெண்ணாளுக்கும் அந்த அம்மாக்கும் அப்பாக்கும் அம்மா சரி அம்மா அப்பா ஒன்னும் ஆகலடா ஒரே ஒரு பிள்ளை இல்ல எவ்வளவுதான் சொத்து சுகம் இருந்தாலும் சொத்தையால பிள்ளை இல்லை சொத்தையால உங்களை போல ஒரு குழந்தை இல்லை போச்சா மண்ணிருந்தும் மனையிருந்தும் ஒரே ஒரு மதலை செல்வம் இல்லை என்று சொல்லி மதலை செல்வம் இல்லை என்று பொன்னிருந்து என்ன செய்ய பொருள் இருந்து என்ன செய்ய பொக்கிஷம் இருந்து என்ன செய்ய புதையல் இருந்து என்ன செய்ய அதையால ஒரு பிள்ளை வேணும் இல்லையா கண்டிப்பாக ஒரு குழந்தை வேணும் அல்லவா அப்படி ஒரு பிள்ளை இல்லாம நாகக்கண்ணி அழுது புலம்புற அலோட்ட படுதா என பிள்ளை இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு தான் வருது சரி உடனே நாகக்கண்ணி நாகராஜன் கிட்ட சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என் கணவா ராஜமன்னா நீங்கள் எனக்கு வைத்த பிராணநாதா துறையே சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்குமாரோ சாலையில ஒரு மரமா சாதிக்க காய்க்குமாரோ சாதிக்க காயாம ஜனத்திலே தாழ்வானே சாதிக்க காயாம ஜனத்திலே தாழ்வானே சாதிக்காயு காய்ப்பதப்போ ஏ மண்ண காய்ப்பதப்போ இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ சாரிக்காயும் காய்ப்பதப்போ எல்லையில ஒரு மரமா ஏலக்கா காய்க்குமாரோ எல்லையில ஒரு மரமா ஏலக்கா காய்க்குமாரோ ஏலக்கா காயாம எனத்திலே தாழ்வான ஏலக்கா காயாமல் எனத்திலே தாழ்வான ஏலக்காயும் காய்ப்பதப்போ காய்ப்பதப்போ இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ இந்த ஜனத்தாரோடு சேர்வதப்போ ஏலக்காயும் காய்ப்பதப்போ சாலையில ஒரு மரமாம் அது சாதிக்காய் காய்க்கும் மரம் சாதிக்க காயாம ஜனத்திலையும் தாழ்ந்து போய் கிடக்கு ஜனத்திலையும் தாழ்வாரே வண்ணா என்ன ஒரு தெருவுல நீ போகும்போது சரி ஒரு மரமா இருக்கட்டும் ஒரு செடியா இருக்கட்டும் அது பூக்கக்கூடிய காலத்துல பூக்கணும் சரி காய்க்கக்கூடிய காலத்துல காய்க்கணும் பூக்கக்கூடிய காலத்துல பூக்கணும் காய்க்கக்கூடிய காலத்துல காய்க்கணும் கனியாகக்கூடிய காலத்துல கனியாகணும் அப்படி கனி ஆனாதான் அந்த மரத்துக்கே மரியாதை மரத்தை வச்சவனுக்கும் பெருமை அந்த மரம் படுத பாட பிள்ளை இல்லாத நாகக்கண்ணி சொல்லுங்க எப்படி சொல்லுகின்றான் பூக்கும் காலத்துல பூமாரி போனேனோ மன்னா எனக்கு எதற்காக பிள்ளை இல்லை 30 வயதாச்சு மன்னா நமக்கு முடிதறிக்க ஒரு பிள்ளை இல்லையே மன்னா 40 வயதாச்சு இந்த நாடு ஆள ஒரு பிள்ளை இல்லையே மன்னா ஐயோ தெய்வங்களே 50 வயதாச்சு மன்னா எனக்கு ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை என்ன ஆதரிக்க யாரும் இல்ல மன்னா ஏ மன்னா எதிர்த்த வீட்டுக்காரிய பாருங்க 7 புள்ள பெத்து வச்சிருக்கா எத்தனை அதத்தான பாக்க பக்கத்து வீட்டுல வாக்கப்பட்டு வந்திருக்காளே பாத்திமா மருமவா பகவதி அவன் 10 பிள்ளைக்கு தாயா இருக்க பன்னிக்குட்டி போட்ட மாதிரி மொழு மொழுன்னு போகுது 10 பிள்ளை பெற்றிருக்காளோ அது மட்டுமா அடுத்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்காளே அனிதா மருமவா ஆனந்தி 6 பிள்ளைக்கு தாயா இருக்கா ஆந்த குஞ்சி மாதிரி இந்த கண்ணை முண்டாங்கன விட்டுட்டு போயிட்டு 3 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிச்சா அவளுக்கு ஒவ்வொரு வருஷமும் டபுள் பிள்ளை ஆனா எனக்கு கல்யாணம் முடிச்சு இத்தனை வருஷம் ஆகுது என் வயித்துல ஒரு புழுவு இல்ல ஒரு பூச்சி இல்லையே மண்ணா நாகக்கண்ணி புலம்புற ஐயா என்று சொல்லி நாகக்கண்ணி பெண்ணானவள் ஆமம்மா பிள்ளை இல்லாத குறைகளை எப்படி எடுத்துரைக்கிறார் தெரியுமா எப்படி அம்மா எடுத்துரைக்கின்றா என்கனவா ராஜமன்னா எனக்கு வாய்த்த பிராணநாதா கூட்டு வண்டி கட்டி கேட்டு உச்சாலம் போனாலும் உச்சாலத்து மக்கள் எல்லாம்
நம்ம கூட்டு வண்டி கட்டிக்கிட்டு குச்சாலம் போனாலும் குச்சாலத்து மக்கள் எல்லாம் என்ன குழந்தை இல்ல மலடி என்கிறாள். நம்ம மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு மலையாளம் போனாலும் மலையாளத்து மக்கள் எல்லாம் என்ன மதலை இல்ல மலடி என்கிறாள் என்று சொல்லி, மன்னா நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? சொல்லுடா. எனக்கு தானே பிள்ளை இல்லாம இப்படி அழுதுக்கு பழகிட்டே இருக்கேன். ரெண்டாம் தடவை ஒரு கல்யாணம் பண்ணீங்கன்னா என்ன பண்ணிக்கிட்டு? அப்போ நாகக்கண்ணி என்ன சொல்லியிருக்கா பாரு, ஏன் மன்னவா நமக்கு தானே குழந்தை இல்ல, நீங்க ரெண்டாம் தடவை சித்திமா வச்சு நீ சும்மா தான் இருக்கா, பெர்மிஷன் கொடுத்திருக்கா. அவளை கல்யாணம் முடிச்சுன்னா அவன் வயித்துல ஒரு குழந்தை பிறந்தாலும் அம்மானு கூப்பிடும். அந்த காலத்துல எல்லாம் சரி பெர்மிஷன் கொடுப்பாலாம் வீட்டுக்காரி. சரி ரெண்டாம் தடவை கல்யாணம் முடிங்க. சரி அந்த மனசு என்ன தெரியுமா சொல்லுவாரா, உன்னை பார்த்த கண்ணுக்கு வேற பெண்ணை பார்க்க பிடிக்கட்டின்னு சொல்லிருக்காரு. சொல்லிருக்கான் பைத்தியக்காரருக்கு பைத்தியக்காரன் வாக்கப்பட்டிருக்கான். சரி ஆனா இப்போ அப்படி இல்லையா, பர்மிஷனே வேண்டாம். அழகு போல வச்சிருப்பான் பொண்டாட்டி. ஆமா குரங்காட்டம் வச்சிருப்பான். செப்பனி தேவைப்படுதுல்ல. காருக்கே டயர் 4 இருந்து பின்னாடி ஒன்னு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கான். பெட்ரோல் ஓடுது காருக்கே ஒரு செப்பனி இருக்கும்போது ரத்தத்துல ஓடுது மனுஷனுக்கு ஒண்ணு வேண்டாமா? வாக்கு பொண்ணா இருக்கட்டும் மலையபுரத்தா. சரி நாகக்கண்ணி சொல்லும் பொழுது நாகராஜன் எவ்விதமாக சொல்லுகிறாரானா, எவ்விதமாக சொல்லுகின்றார், 1000 பொன் கட்டினாலும் 1000 பொன் கட்டினாலும் 1000 பொன் கட்டினாலும் கட்டினாலும் ஆமம்மா கட்டினாலும் வாழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா வாழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா. அடே 1000 பொன் கட்டினாலும் 1000 பொன் கட்டினாலும் 1000 பொன் கட்டினாலும் கட்டினாலும் ஆமையா கட்டினாலும் சொல்லையா வாழக போல கிடையாதம்மா கிடையாதம்மா. நானும் கோடி பெண்ணை கட்டிட்டாலும் கோடி பெண்ணை கட்டிட்டாலும் கோடி பெண்ணை கட்டிட்டாலும் கட்டிட்டாலும் நான் கட்டிட்டாலும் உன் குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. அடே கோடி பெண்ணை கட்டிட்டாலும் கோடி பெண்ணை கட்டிட்டாலும் கோடி பெண்ணை கட்டிட்டாலும் கட்டிட்டாலும் ஆமையா கட்டிட்டாலும் சொல்லையா குணத்தை போல கிடையாதம்மா கிடையாதம்மா. மணவாளா சின்சியரா பிள்ளை இல்லன்னு அழுதுகிட்டு இருக்கா. சீம துறையே அவருக்கு டீ முக்கியமா கண்டிப்பா டீ வேணும்லதா. அதாவது நாகக்கண்ணி ரெண்டாம் தரம் கல்யாணம் முடிங்கன்னு சொல்லுகிறான். ஆனா நாகராஜ் என்ன சொல்லுகிறாரு, எட்டியே நாகு 1000 பொண்ணை ரெண்டாம் தரம் கட்டினாலும் உன் அழகுக்கு இருக்குமா? கோடி கோடி பெண்ணை கட்டிட்டு வந்துருவேன். ஆனா ரெண்டாம் தரம் வரவளுக்கு உன் குணம் இருக்காதுமா அப்படின்னு ஆறுதலை சொல்லி நாகக்கண்ணி வச்சிருக்கான். அப்ப நாகராஜன் சொல்லுகிறாரு, எட்டியே நாகக்கண்ணி ரெண்டாம் தரம் கல்யாணம் எல்லாம் எனக்கு வேண்டாண்டி, பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கி வளர்த்தா என்ன? பணம் கொடுத்தா எல்லாம் லேசா கிடைச்சிருத அப்படின்னு சொல்லி பணம் கொடுத்தோம்னு சொன்னா அந்த கேமரா வந்து போலாம், கேமராக்குள்ள உட்கார்ந்திருக்கிற மனுஷன் அவரையும் சேர்த்து தூக்கிட்டு போயிடலாம். பணம் கொடுத்தா எல்லாம் கிடைக்கும். நாகராஜன் அப்படி சொல்லுகிறாரு. அதை கேட்டு நாகக்கண்ணி என்ன சொல்லுகிறாரு தெரியுமா? என்னக்கா சொல்லுகின்ற, காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி கடை தெருவில் விட்டோமானா விட்டோமானா கடை தெருவோ நிறைந்திடுமா கடை தெருவோ நிறைந்திடுமா என்னை கண்டசனோ மதிப்பார்களா கடை தெருவோ நிறைந்திடுமா கடை தெருவோ நிறைந்திடுமா கண்டசனோ மதிப்பார்களா. ஒரு பிள்ளை வாங்கி தெருவதிலே விட்டோமானால் தெருவதுதான் நிறைந்திடுமா தெருவதுதான் நிறைந்திடுமா என் தேசத்தாரோ மதிப்பார்களா தெருவதுதான் நிறைந்திடுமா தெருவதுதான் நிறைந்திடுமா தேசத்தாரோ மதிப்பார்களா. என்ன பணம் கொடுத்து ஒரு பிள்ளை வாங்கலாம்னு இப்படி லேசா சொல்றீங்களே, காசுக்கு ஒரு பிள்ளை வாங்கி இந்த கடை தெருவுல விடட்டுமே? அந்த ஒரு பிள்ளை வந்து கடை தெருவை நினைச்சிருமா இல்ல என் கண்ட சனம் தான் என்ன மதிப்பார்களா? கண்ட சனம் மதிப்பார்களோ யாரெல்லாம் சொல்லுவா. இது அவ பிள்ளையா இருந்தா அப்படி விட்டுருப்பாளாட்டி? இது அவ பிள்ளையா இருந்தா இங்க வரு
ஊரா பிள்ளையாருக்கு போய் தான் இப்படி விடுதா? சரி. ஊரார் கேட்கலனாலும் அந்த பிள்ளைய நாளை பின்ன கேட்கும். என்ன கேட்கும்? அவன் தப்பு செஞ்சிருப்பான்னு. அதனால பணம் கொடுத்த ஒரு பிள்ளைலாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அண்ணா. வேண்டாம். அதான் சொல்லிருக்கான், தாம் பிறக்கணும் பிள்ளை. சரி. தன்னோடு பிறக்கணும் இந்த பிறவி. அடேங்கப்பா, தாம் பிறக்கணும் பிள்ளை, தன்னோடு பிறக்கணும் பிறவி. என்னதான் இருந்தாலும் ரத்தம் துடிக்குமா பக்கம் துடிக்குமா? ரத்தம் தான் துடிக்கும், பக்கம் பாக்கெட்ல பணம் இருக்க வரைக்கும் துடிக்கும். இப்ப நான் இங்க இருந்து அழுதேம்னாலும் நீ கருவந்தாக்கு போனாலும் ஒரு ரத்தம் அழுதா அப்படின்னு உனக்கு கேட்கும். நினைச்சுக்கிட்டே இரு மன்னா. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்த ரத்தம் தான் துடிக்கும். அதனால பணம் கொடுத்த ஒரு பிள்ளைலாம் நமக்கு வேண்டாம். வேண்டவே வேண்டாம் சாமி. வயித்துல ஆண்டவன் என்னைக்கு நமக்கு பிள்ளையை கொடுக்காரோ அதை வச்சு நம்ம கொஞ்சிக்கிடலாம். என்ன மன்னா இருந்தாலும் அவளுக்கு முடியல. ஏன்னா பெண்ணா பிறந்தவ பத்தியா அழுதே தீப்பா. அழுதே தீக்கிறா. எப்படி அழுது புலம்புகிறா பிள்ளை இல்லாத குறைகளை சொல்லி. எவ்விதமாக தன் கணவனை அழைத்து அழுது புலம்புகின்றா நாகக்கண்ணி. சாமி என் கணவா ராஜ மன்னா ராஜ எனக்கு வைத்த பிராணநாதா பிராணநாதா மலடி மலடி என்று மாநிலத்து ஏசலாமோ மலடி வட்டம் மாறு முன்னே மாண்டிட்டாலும் கொஞ்சம் இல்லை என்னை இருசி மலடி என்று எனத்தாரெல்லாம் ஏசலாமோ இந்த இருசி வட்டம் மாறு முன்னே இந்த இருசி வட்டம் மாறு முன்னே நானும் இறந்திட்டாலும் கொஞ்சம் இல்லை எனக்கு வைத்த பிராணநாதா என்று நாகக்கண்ணி பெண்ணாளு அவளு ஊரால புலம்புறாளு அவளு ஊரால புலம்புறாளு அவள் ஓட்டப்படுதாளே மன்னா வீட்டை விட்டு வெளியில போக முடியல. எதிர்த்த வீட்டுக்காரி எகல்தனமா பேசுகிறாள். ஏன்னா நரம்பு இல்லாத நாக்கு இங்கும் பெறலும் அங்கும் பெறலும். ஆமா, எலும்பு இல்லாத நாக்கு பாத்துக்கோ. ஆமா, இங்கும் பெறலும் அங்கும் பெறலும். பொட்ட பிள்ளையா பெத்து வச்சிருப்பான். சரி. வீட்டுல சொத்து சுகம் இருக்காது. சொத்து சுகம் இருக்காது. உடனே பேசுவா பாரு. என்ன பேசுவா? அவன் நாகக்கண்ணி சொல்லுகிறான், என்னை மலடி மலடி என்று இந்த மாநிலத்தில் பேசுறார்களே மன்னா. மலடி வட்டம் மாறு முன்ன சண்டாளி மாண்டிட்டாலும் குத்தமில்லை. நான் பெண்ணாக பிறக்கலாமா, இந்த பூமியில வாழலாமா, நான் மங்கையாக பிறக்கலாமா, ஒரு மதலை இல்லாத மலடி இந்த மாநிலத்தில் வாழலாமா வாழலாமா? ஐயோ தெய்வங்களே, பெண்ணா பிறக்க முன்ன ஒரு கல்லா பிறந்தாலும் என்ன கடவுளா செதுக்கி கும்பிட்டு இருப்பாங்க. பெண்ணா பிறக்க முன்ன கல்லா வச்சு பிறந்திருக்கலாம்னு சொல்லுகிறான். கல்லா பிறந்தவாது எதுக்காக யூஸ் பண்ணிருப்பாங்க? இத்தனை வெத்துக்கிட்டு இத்தனை வேச்சு வாங்கணுமா அப்படின்னு நாகக்கண்ணி எப்படி சொல்லுகிறா? நாம இருந்தாலும் இழப்போம் ஐயா, இறந்து போயிட்டாலும் கொஞ்சம் இல்லையே கொஞ்சம் இல்லை. நாம வாழ்ந்தாலும் இழப்போம் ஐயா, வாழ்ந்தாலும் இழப்போம் ஐயா, சண்டாளி மாண்டு போயிட்டாலும் கொஞ்சம் இல்லையே இழப்போம் ஐயா, நாம இருந்தா இழப்போம் இறந்திட்டா குச்சம் இல்ல குச்சம் இல்லையே மன்னா. பிள்ளை இல்லாத நகக்கண்ணி நாக்க புடிங்கிடணும், நான் நஞ்சரைச்சு தின்னுடணும். ஏட்டி நாகு கவலையா பேசாதட்டி, பிள்ளை இல்லைன்னு தானே கவலைப்படுத. உனக்கு ஆண் குழந்தை மேல ஆசை இருக்கா, புருஷன் எடுத்து இடுப்புல வச்சுக்க. எனக்கு பெண் குழந்தை மேல ஆசை தான் ஒன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். வீட்டுக்குள்ள வேணா நம்ம சொல்லிக்கலாம், தெரு வீதிக்கு போனா நமக்கு மதிப்பு இருக்கு. ஊரார் மதிப்பார்த்தக்கடி நமக்கு ஒரு குழந்தை வேணுமல்லவா மன்னா. எந்த விதமான பாவமும் செய்யலையே மன்னா. எனக்கு எதற்காக பிள்ளை இல்ல, எதற்காக பிள்ளை இல்லை. நான் ஆண்டியே அடிச்சேனா அற கொடுமைதான் செய்தேனா. சண்டாள பாதகத்தி நாகக்கண்ணி இந்த பூமியில பிறந்தது தப்பா? பிச்சை வாங்க வந்தவரை பின்னால வாங்கன்னு சொன்னா அப்படி சொல்லலையே மன்னா.
அரைத்ததொரு அம்மிகள் அலசாம சாத்தனேனா பாவம் செய்யலையே மன்னா. இப்படியாக எந்த விதமான பாவமும் செய்யலே. எனக்கு எதற்காக பிள்ளை இல்ல, எதற்காக பிள்ளை இல்லை. வட்டில போட்ட சாதம் அதை வாரி உண்ண பிள்ளை இல்ல, வாரி உண்ண பிள்ளை இல்லை. இடையில போட்ட சாதம் அதை எடுத்து உண்ண பிள்ளை இல்லையே மன்னா. மழை பெய்த முத்தத்திலே மண்ணலைய மைந்த நிலையே மன்னவா. மண்ணலைந்த கைகளால என் மடி பிடிக்க கூட ஒரு முதல்ல இல்லையே. அதாவது பாத்துக்குவோ என்ன குழந்தை இருக்கவா என்ன சொல்லுவா, மழையிலே அந்தாங்க வா அப்படின்பா. குழந்தை இல்லாத என்ன சொல்லுவா, இந்த மழை பெய்த முத்தத்திலே எனக்கு மண்ணலைய மைந்தன் இல்லையா. அது மட்டுமா சொல்லுவா. அந்த மண்ணலைந்த கைகளால எனக்கு மடி பிடிக்க முதல்ல இல்லைன்னு பேசுறா. ஐயோ கறிக்கரைக்கும் தேங்காயில கையேந்த பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாளாம். கறிக்கரைக்கு தேங்காய் அப்படின்னா வீட்டுல கறிக்கு தேங்காய் அரைப்பாங்க. இப்ப எல்லா பிள்ளைகளும் கையேந்தும். எழுத்த வீட்டுக்காரி 10 பிள்ளை பெத்து வச்சிருக்கான். நல்லா ஒரு சில்லு தான் வாங்கிட்டு வர பிள்ளை 10 முது நீட்டு அவகிட்ட கொடுக்க தேங்காய் இல்ல. என் வீட்டுல முடையா தேங்காய் இருக்க, ஏமா கொஞ்சம் தேங்காய் கொடுன்னு கேட்க ஒரு பிள்ளை இல்லையா. என்ன சொன்ன அந்த 10 பிள்ளைல கொண்டு போய் கொடுத்துடணும். கொடுக்க மாட்டேன் சார். அதெல்லாம் அப்ப எப்படி குழந்தை இருக்கும். ஆமா காந்தினி பழக்கம்லாம் இருக்கும் கிட்ட. நாகக்க நீ சொல்லுகிறா மன்னா, நான் தான் மலடானவன் பார்த்தா நான் வச்ச பொருள் தொட்ட பொருள் எல்லாமே மலடாச்சு. என்னாச்சு நாகக்கண்ணி? கருவேப்பிலை வச்சா சரி, அந்த கருவேப்பிள்ளையாவது ஒரு ஒரு கருவேப்பிலை கொடுத்துச்சா. தளரு கூட வைக்க மாட்டேங்கி. கை கிட்ட கொண்டு போய் வச்சா எங்க தளரு கொடுக்கும். அம்மா நான் அது வேற ஒண்ணு இல்ல தாயி, நீ வச்சிட்டு தூங்கிருந்த காலையில தண்ணி ஊத்திருத. உங்க அக்காக்காரி இருக்காளே, நீ வச்ச கருவேப்பிலை பூத்துற கூடாதுன்னு சொல்லி மறுதிருப்பு சுடு தண்ணி தூக்கி ஊத்திரு. வெண்ணி தூக்கி ஊத்துதா. ஆமா நல்ல மனசு என்ன சொல்லுவாங்க, நீ வச்சு பூக்கலன்னு சொல்லிடுவாங்க. ஆனா தண்ணி ஊத்தின யாரு? உங்க அக்காக்காரி. அது வெளியே தெரியாதல்லவா. ஏன் மண்டவனே மணவாளா மண்ணா சீம தோற மந்தையில மேய்ந்து வரும் மயில பசு மலடாச்சே. மந்தையில மேய்ந்து வரும் மயில பசு மலடாச்சே. மயில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாச்சே. குப்பையில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாச்சே. வீட்டை சுத்தி ஓடி வரும் ஓடி வரும் அண்ணா ஓடி வரும். அந்த வெள்ள பூனை மலடாச்சு மலடாச்சு. அந்த வெள்ள பூனை மலடாச்சு மலடாச்சு. வீட்டை சுத்தி ஓடி வரும் ஓடி வரும் அண்ணா ஓடி வரும். வெள்ள கேட்டு மலடாச்சு மலடாச்சு. இருக்கேன்னு பார்த்தா சரி, மந்தையில மேய்ந்து வருதே மயில பசு, அதுவும் மலடா போச்சு. ஒரு கண்ணுக்குட்டி என்னட்டுமே. குப்பையில மேய்ந்து வரும் குறுங்கோழி மலடாச்சு. ஒரு முட்டை எடுட்டுமே. வீட்டை சுத்தி சுத்தி வருது பாத்தியா வெள்ள பூனை. பசுலையால அடிபடுது. ஒரு ஒரு குட்டி போடட்டுமா சாமி. வேலையில மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாச்சு. வெள்ளாடு மலடாச்சு. முத்தத்துல வச்ச பத்தியா ஒரு முருங்கை மரம். அதாச்சும் ஒரு காய் கொடுத்துச்சு. ஐயா பூ கொட்டுமா சாமி. ஆமா இப்படின்னு சொல்லி நாகக்கனி அழுது புலம்பும் பொழுது என்ன அவங்க பேர் என்ன பேர் சொன்னீங்க? நாகராஜன். சரி, கணவன் பேரு. சரி, நாகக்கன்னி. அடேங்கப்பா மனைவி பேரு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? எப்படி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கு என்ன வாக்கியலையோ பேராசி பொருந்தணும் பாத்து. கண்டிப்பா பேராசி பொருந்தணும். புருஷனுக்கு மண்டாட்டி ஒரு கல்யாணம் முடிக்க எத்தனை பொருத்தமா சொல்லுவாங்க. ஏன்னா முன்ன பின்ன கல்யாணம் முடிச்சதானே நமக்கு தெரியும். எத்தனை பொருத்தமா சொல்லுவாங்க பாத்துக்கோ. அதுல பேராசி ஒரு பொருத்தம். ஆமா பேராசி பொருந்தாலே மாலை பொருத்தம் தன்னால அமையுமா. அப்போ நாகராஜா ஆறுதல சொல்றாரு, அம்மா ஏ நாகக்கன்னி பெண்கொடியே என்ன என்னம்மா கவலைப்படாத அம்மா கவலைப்படாதே. கவலைப்படாத அம்மா கவலைப்படாதே. உன் கணவன் நானும் இருக்கணும்மா கவலைப்படாதே. அம்மா ஏ நாகு என்னங்க கவலைப்படாதட்டி. உன் கணவன் நான் எதுக்கு இருக்கேன். இப்ப இல்லனாலும் எப்பமாச்சும் நமக்கு கிடைக்கும்னு அவர் ஆறுதலை சொல்லுகிறாரு. ஒரு கல்லா இருந்தாலும் கடவுளையும் நினைச்சு கும்பிடுவாளாம். அவ வயித்துல ஒரு பிள்ளை இல்ல. நம்ம ஆண்டவனை நினைத்து ஒரு தவம் இருந்து பார்ப்போமே. ஆண்டவனோட அருள் இருந்தா. ஏன்னா நான் உன்கிட்ட சொல்லி ஒரு பிள்ளை இல்ல, நீ என்கிட்ட சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்ல. நம்ம ஆண்டவன் நினைச்சு ஒரு தவம் இருந்து பார்ப்போம். அவரோட கிருபையால நமக்கு எப்படியாவது குழந்தை கிடைக்கும் என்று சொல்லி நாகராஜன் நாகக்கண்ணியும் தவம் இருக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய இடம் சுத்தபத்தமா இருக்கு என்று எப்படி செய்கிறார்? சாந்து கொண்டு தரை மழுகி சாந்து கொண்டு தரை மழுகி சந்தனத்தால் கோலமிட்டா சந்தனத்தால் கோலமிட்டா மாவு கொண்டு தரை மழுகி மாவு கொண்டு தரை மழுகி மஞ்சளால் கோலமிட்டா மஞ்சளால் கோலமிட்டா பால் கொண்டு தரை மழுகி பால் கொண்டு தரை மழுகி பால் கொண்டு தரை மழுகி தரை மழுகி தரை மழுகி அவன் பன்னீராலே கோலமிட்டா சுவாமி பன்னீராலே கோலமிட்டா 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 பால் கொண்டு தரை மழுகி பால் கொண்டு தரை மழுகி பால் கொண்டு தரை மழுகி தரை மழுகி அம்மா சாமி சொல்லு சாமி பன்னீராலே கோலமிட்டா கோலமிட்டா. அப்போ சாந்து கொண்டு தரைமலைக்கு சந்தனத்தால் கோலமிட்டு சரி தவம் இருக்கணும்னு சொன்னா இருக்கக்கூடிய இடம் சுத்தபத்தமா இருக்கு. ஆமா அந்த ஆண்டவனை நினைக்கணும். ஆமா
நம்ம ஒரு சாமிக்கு மாலை போட்டோம்னு சொன்னாலே நம்ம இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும், சுத்தபத்தமா இருக்கணும், நம்மளும் சுத்தபத்தமா இருக்கணும், நம்ம மனசும் சுத்தபத்தமா இருக்கணும். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்காங்க ஐயா, வீட்டுக்கே வர மாட்டாங்களாம். ஓஹோ, அப்படி கோயிலே நீராடி சாப்பிட்டுட்டு கோயிலே இருப்பாங்க, விரதம். கோயிலே சோறு பொங்கி சாப்பிட்டு கோயிலே இருந்து கோயிலுக்கு கட்டி போவாங்க. ஐயப்பன் பக்தர்கள் அப்படி இருந்திருக்காங்க. இப்ப வேற வழி இல்லாத சோறாக்கி போட பொம்பளை பொண்டாட்டி ஊட்டி விட்டா தான் உள்ளே இறங்கு. பொண்டாட்டின்னு சொல்லாத, மாலை போட்டாச்சுன்னா மாலையை புறத்தான்னு வச்சுக்கணும். முருகருக்கு மாலை போட்டா வள்ளின்னு வச்சுக்கணும். ஒருத்தி வள்ளி, இன்னொரு தெய்வான தங்கச்சி வச்சுக்கிட்டு அப்போ கோலமிட்ட இடம் அதிலே ஒரு குருத்து வாழை இலை விரித்து ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை நினைத்து குருத்து வாழையிலே மேலே சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து தேங்காய், பழம், தெச்சனை, நரநாளி, நரமரக்கா, வெத்தலை பாக்கு, பழம், தேங்காய், படப்புக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வைத்து ஆண்டவனை எண்ணி ஒரே ஒரு பிள்ளைக்காக, ஒரே ஒரு குழந்தைக்காக எப்படி தவம் இருக்கிறார்கள், எப்படி தவம் இருக்கின்றார். அரணை நல்ல அரணை என்று அருந்தவசு செய்து வாரா, சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தார். பகவானை சாமி நோக்கியல்லோ பாரதமோ அவர்கள் செய்துவாரா, பகவானை நோக்கியல்லோ பாரதமோ செய்துவாரா, பகவானை நோக்கியல்லோ பாரதமோ செய்துவாரா. நாகராஜ மன்னனோ நாகக்கன்னி பெண்கோழியா கடவுளை நோக்கி எல்லோ சுவாமி கடவுளை நோக்கி எல்லோ அவர்கள் கடியத்தவோ செய்து கடவுளை நோக்கி எல்லோ கடவுளை நோக்கி எல்லோ அப்படி போடு கடியத்தவோ சிவபெருமானை எண்ணி, அந்த சிவனை எண்ணி ஒரே ஒரு பிள்ளைக்காக, ஒரே ஒரு குழந்தைக்காக, அரகரா சிவசிவா சிவசிவா அரகரா அண்ணாமலை நாதா மாலா உண்ணாமலை பாதகா பாலகா தென்னாட்டுடைய சிவனே போற்றி போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாய வாய ஓம் நமச்சிவாய இப்படி என்று சொல்லி சிவனுடைய நாமத்தை சொல்லி வளர்ப்பாங்க. சரி, அத போல நாகராஜன் நாகக்கண்ணியும் ஒரே ஒரு பிள்ளைக்காக ஆண்டவனை எண்ணி எத்தனை வருடமாக தவம் இருந்தார்? எத்தனை வருட காலங்களாக? ஓரம் ஆண்டு தவம் இருந்தார் உடையவனோ வரவும் இல்லை. ஓரம் ஆண்டு தவம் இருந்தார் உடையவனார் வரவும் இல்லை. ஈரமாண்டு தவம் இருந்தார் ஈசன் பகவானோ வரவும் இல்லை. மூன்றாம் ஆண்டு தவம் இருந்தார் முக்கண்ணன் பகவான் வரவும் இல்லை. நான்காம் ஆண்டு தவம் இருந்தார் சிவபெருமான் வரவும் இல்லை. ஐந்தாம் ஆண்டு தவம் இருந்தார் அரணார் வரவும் இல்லை. ஆறாம் ஆண்டு அம்மா தவம் இருந்தார் ஆண்டவனும் இங்க வரவும் இல்லை. ஆண்டவனை எண்ணி ஒரு வருடம் 2 வருடம் அல்ல, கிடையாது. நம்மளால 8 நாள் காப்பு கட்டி விரதம் இருக்க முடியல. ஆனா ஒரு வருஷம் ஒரு பிள்ளைக்காக தவம் இருந்தா. நம்ம நான் 8 நாள் காப்பு கட்டி விரதம் இருக்க முன்னால பருப்புலாம் வெறுப்பாயிருது, ரசமெல்லாம் விஷமாயிருது. மரமா கையால வச்சா எல்லாம் அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கா? ஐயோ கொடுமையை பாரு. ஆனா அவங்க ஆண்டவனை எண்ணி எத்தனை வருட காலமாக? 12 வருடமாக தவம் இருந்தார். அப்பா ஒரே ஒரு குழந்தைக்காக. ஆமா, 12 வருட காலங்களாக 12 வருடமாக தவம் இருந்தோம் பகவான் வரவில்லை என்று ஆமம்மா எப்படி அழுது புலம்புகிறா? எப்படி அம்மா அழுது புலம்புகின்றா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா சம்போ சங்கரா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. இறையல்லக்கும் அழைத்து சொல்லு இறையல்லக்கும் ஈஸ்வரனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா சிவ
பலே சம்போ சங்கரா. சங்கரா என்று இந்த பக்தன் செய்யும் தவம் உமக்கு தெரியவில்லையா? தெரியவில்லையா? எந்த குற்றம் செய்தேனோ இன்னும் என்னை பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருக்கின்றேன் என்று சொல்லி நாகராஜன் அகக்கண்ணியும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி சிவபெருமானை நினைத்து ஒரே ஒரு பிள்ளைக்காக அழுது புலம்பி ஆண்டவனை நினைக்க ஆண்டவனை நினைத்து இந்த நாகராஜன் நாகக்கண்ணி ஆண்டவன் எண்ணி தவம் இருந்து வருகிறார்கள். அவர்கள் அப்படி அங்கு தவம் இருக்க ஆதிவள்ளி என்னும் கைலாசத்திலே பகவானுக்கும் பார்வதிக்கும் ஒரு பிரச்சனை. ஏன்னா வீடான வீட்டுல கண்டிப்பா பிரச்சனை இருந்தா தான் அது வீடு. இன்பமும் இருக்கணும் துன்பமும் இருக்கும். இந்த கைலாசத்துல பகவானுக்கும் பார்வதிக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டா பார்வதி ஆண்டவன் நினைத்து சொல்லுகிறார், ஆண்டவனே பகவானே பகவானே அடியின் வார்த்தை சொல்ல கேளு. ஆண்டவனே பகவானே அடியின் வார்த்தை சொல்ல கேளு. சாமி ஆண்டவனே பகவானே அடியின் வார்த்தை அது சொல்ல கேளு. பாரில் உள்ள படியளப்பை 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 இந்த பார்வதியால் பார்க்க வேணும் பார்க்க வேணும். பாரில் உள்ள படியளப்பை படியளப்பை பாரில் உள்ள படியளப்பை பார்வதியால் பார்க்க வேணும் பார்வதியால் பார்க்க வேணும். பாரில் உள்ள படியளப்பை படியளப்பை பார்வதியால் பார்க்க வேணும் பார்க்க வேணும். இந்த உலகில் உள்ள படியளப்பை உத்தமியால் பார்க்க வேணும். கண்ணன் தங்கை பார்க்க வேணும். இந்த நாட்டில் உள்ள படியளப்பை நாயகியால் பார்க்க வேணும். களி உலகின் சாமி படியளப்பை படியளப்பை கண்ணன் தங்கை நானும் பார்க்க வேணும். படியளப்பை சிஸ்டர் நானும் பார்க்க வேணும். ஐயோ ஆண்டவா, அதாவது தினந்தோறும் படியலுக்க போறீங்கல்ல, நான் உங்க கூட இன்னைக்கு வாரேனே. அந்த பாரில் உள்ள படியலப்பை பார்வதி நான் பார்க்கணும். உலகில் உள்ள படியலப்பை உத்தமியால் பார்க்கணும். உலகின் படியலப்பை கண்ணன் தங்கை நான் பார்க்கணும். இந்த நாட்டில் உள்ள படியலப்பை நாராயணன் தங்கை பார்க்க வேண்டும் அல்லவா? என்னையும் அழைத்து செல்றீங்களா? அம்மா எம்மா ஏ பார்வதி, இந்த கைலாசம்னு சொன்னா ஒண்ணு சக்தி நீர் இருக்கணும், இல்லன்னு சொன்னா சிவன் நான் இருக்கணும். சக்தி இருக்கணும் இல்ல கரண்டி இருக்கணும். நான் தான் படியலுக்க போறேன். கைலாசத்துல இருந்தா தான் கைலாசம் வெளிச்சமா இருக்கும். அதை விடு. நீயோ பெண்ணா பிறந்தவா இலகுன மனசுக்காரி. இலகுன மனசுக்காரி. உன்னை கூட்டிட்டு போனேன்னு வச்சுக்க, உலகத்துல எல்லா மக்களையும் ஒண்ணு போல படைக்கல. அடேங்கப்பா. கூன் குருடு நொண்டி சப்பானி வலியவர் எளியவர் இருக்கவே இல்லாதவன் பணக்காரன் ஏழை பிள்ளை இருக்கவன் பிள்ளை இல்லாதவன். அடேங்கப்பா இவ்வளவு உலகம் இருக்கு. ஒன்னெல்லாம் சோத்து மாடனா வைத்தானா படைச்சிருக்காரு. உள்ள இழுத்தா போயிரும். ஆனா இப்படி படைச்சிருக்கும் போது நீ என் கூட வந்தானா சும்மா இருப்பியா? இவனுக்கு ஏன் காது கேட்க மாட்டேங்குன்னு கேட்பேன். இவன் குடிச்சிட்டே இருக்கான் சாமி அப்படின்னு கேட்பேன். சரி, இவன் ஏன் சாப்பிடாம இருக்கான், இவனுக்கு ஏன் பிள்ளை இல்ல அப்படின்னு கேட்பேன். உனக்கு பதில சொல்லுவன தவிர ஒரு படியலப்ப மறந்துடுவேன். படியலப்ப மறந்துடுவேன். அதனால நீ கைலாசத்துல இரு. சரி, அத்தான் போயிட்டு இப்ப வந்துருவேன். போயிட்டு வருகிறேன். இல்லை ஆண்டவா, வாயை திறக்க மாட்டேன், என்ன கூட்டிட்டு போங்க. பார்வதி. சரி பார்வதி, வாயை திறக்க மாட்டல்ல, வா படியலுக்க போ என்று சொல்லி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் அம்பிகை உமையவள் பார்வதா தேவியானவள் படியலுக்க வேண்டும் என்று வேணும் என்று படியலுக்க